சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் நெல் பயிர்களை மேம்படுத்துவதற்காக தியான்ஃபு ரைஸ் கோர் எண் 1 என்ற அதிநவீன மரபணு சிப் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிப் மூலம் நெற்பயிரின் 5000க்கும் மேற்பட்ட மரபணுக்களை ஒரே சோதனையில் கண்டறிய முடியும். இது தேவையற்ற பயிர்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து நீக்குவதால் நெல் உற்பத்தி மற்றும் பயிர் வளர்ப்பு காலம் 1/3 பங்காக குறையும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பெய்ஜிங்கின் புகழ்பெற்ற கோடைகால அரண்மனை பூங்காவில் இந்த ஆண்டின் முதல் மிக அரிய இரட்டை தாமரை மலர் பூத்துள்ளது. ஒரே தண்டு பகுதியில் 2 தாமரை மொட்டுகள் இணைந்து வளரும் இந்த இரட்டை தாமரை சீன கலாச்சாரத்தில் ஒற்றுமை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் ஜூன் மாதத்தில் 9.87 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. மே மாதத்தில் இது 9.68 விழுக்காடாக இருந்தது. மேற்காசிய போர்ச்சூழல் மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதி நெருக்கடியால் உணவுப் பொருட்கள், எரிபொருட்களின் விலை உயர்வே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதேபோல சில்லறை பணவீக்கமும் 17 மாதங்களில் இல்லாத அளவாக 4.38 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இதனால் நடப்பு நிதியாண்டுக்கான பணவீக்க கணிப்பை ரிசர்வ் வங்கி 5.1 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக நீக்கப்பட்டுள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினரும் சின்ஜியாங் மாகாண முன்னாள் ஆளுநருமான மா சிங்ருய் நீக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகமான சின்ஹுவா தெரிவித்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகக் குழுவிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளில் நீக்கப்படும் 3வது உறுப்பினர் மா சிங்ருய் என்பது குறிப்பிடத்தக்கது. 2012இல் ஷி ஜின்பிங் அதிபராக பதவியேற்றதிலிருந்து இதுவரை நூற்றுக்கணக்கான கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகளை ஊழல் குற்றச்சாட்டில் நீக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக வேல்ஸின் கான்வே மலைப்பகுதியில் கடுமையான காட்டு தீ பரவி வருகிறது. அங்கிருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நிலவிய வெப்ப அலையால் 2700 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் 42 விழுக்காடு உயிரிழப்புகளுக்கு புவி வெப்பமாதலே காரணம் என்றும் புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ஸ்பெயினில் புகழ்பெற்ற சான் ஃபெர்மன் திருவிழாவின் 8வது மற்றும் இறுதி காளை ஓட்ட பந்தயத்தில் 12 பேர் காயமடைந்தனர். இதில் கொம்புகளால் குத்தப்பட்டு காயமடைந்த 9 பேர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த ஆண்டு ஜூலை 7இல் தொடங்கிய இந்த பாரம்பரிய பந்தயத்தில் இதுவரை மொத்தம் 63க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான லார்ட்ஸ் மைதானத்தில் பெற்ற வெற்றி இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் மிகச்சிறந்த தருணம் என்று பிசிசிஐ தலைவர் மிதுன் மன்ஹாஸ் தெரிவித்திருக்கிறார். யாஸ்திகா பாட்டியாவின் வரலாற்று சிறப்புமிக்க சதம் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் கிராந்தி கவுத்தின் 7 விக்கெட்டுகளுமே இந்த வரலாற்று வெற்றிக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகளிர் கிரிக்கெட் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஐசிசிஐ தலைவர் ஜெய்ஷாவின் பங்களிப்பையும் மிதுன் மன்ஹாஸ் பாராட்டியுள்ளார். டாடா கேபிட்டல் நிறுவனம் தங்க கடன் பிரிவிலும் களமிறங்குகிறது. இதற்காக கேரளாவைச் சேர்ந்த யோகக்ஷேமம் லோன்ஸ் நிதி நிறுவனத்தின் 88.6 விழுக்காடு பங்குகளை 318 கோடி ரூபாய்க்கு கையகப்படுத்துகிறது. இதன் மூலம் தென்னிந்தியாவில் 162 கிளைகளை கொண்ட இந்நிறுவனம் டாடா கேபிட்டலின் துணை நிறுவனமாக மாறுகிறது. அதன் தற்போதைய மேலாண் இயக்குநர் உன்னிகிருஷ்ணன் தொடர்ந்து நிறுவனத்தை வழிநடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டத்தை உருவாக்குமாறு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறையின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நகர்ப்புற வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அடுத்த 10 ஆண்டுகளுக்கான சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு செயல் திட்டத்தை தயாரிக்கவும் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு பயணத்தின் போது தான் பதிவு செய்த அதிவிரைவு சாலை தொடர்பான காணொலியை அதிகாரிகளிடம் காட்டி அதுபோன்ற சாலைகள் தமிழகத்தில் ஏன் அமைக்கப்படவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் நவீன தரத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைப்பதற்கான விரிவான திட்டத்தை விரைவாக தயாரித்து செயல்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறையில் காதலர்கள் தற்கொலை விவகாரத்தில் சிறுமியின் குடும்பத்தினர் மீது பதியப்பட்ட வன்கொடுமை வழக்கை ரத்து செய்யக்கோரி பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்கவும் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது.
2013ஆம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு பணி வழங்க கோரி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆசிரியர்கள் முற்றுகையிட முயற்சித்ததால் பரபரப்பு நிலவியது. தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பின்னரும் பணி வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய ஆசிரியர்கள் முதல்வரை சந்திக்க வேண்டும் என்று காத்திருந்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் 4 பேரை மட்டும் மனு கொடுப்பதற்காக அனுமதித்தனர். மதுரை அருகே காவலரை தாக்கிய மூவரை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலக நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் ராஜா திங்களன்று இரவு பெருங்குடி பகுதியில் சாதாரண உடையில் ரோந்து சென்ற போது வழியில் நின்று கொண்டிருந்த மூவர் கும்பலிடம் விசாரணை மேற்கொண்டார். அப்போது அந்த கும்பலைச் சேர்ந்தோர் அவரை தாக்கியுள்ளனர். தான் ஒரு காவலர் என்று அவர் கூறியும் கூட அவரை தொடர்ந்து தாக்கியவர்கள் அதன் பின்னர் தப்பியோடினர். காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தப்பிய மூவரை போலீசார் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு அரசு பாதுகாப்பு இல்லத்தில் காவலரை தாக்கிவிட்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் செல்போன்களுடன் தப்பிய 12 சிறுவர்களில் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 6 பேர் கோவையில் பிடிபட்டனர். தலைமறைவாக உள்ள மேலும் 5 சிறுவர்களை தனிப்படை காவலர்கள் தேடி வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள அரவேணு கொட்டக்கம்பை பகுதிகளில் ஈக்கள் மொய்ப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனை தடுக்க வலியுறுத்தி ஜக்கனாரை ஊராட்சி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கண் கருவெளி பதிவு முறையை கைவிடக் கோரி 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து 4 இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஆம்புலன்ஸுக்கு பெண்கள் வழிவிட்டனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின் மறியல் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலத்தில் 150 ஏக்கர் கரும்பு பயிர்கள் மஞ்சள் நோயால் பாதிக்கப்பட்டு காய்ந்துவிட்டதால் அவற்றை விவசாயிகள் அழித்து வருகின்றனர். மேலும் இந்த மஞ்சள் நோய் தாக்கத்தால் பெரும் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கைக்கு அருகே உள்ள பசும்பொன் நகரில் சாலை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி அந்த பகுதி மக்கள் இளையான்குடி சிவகங்கை நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த 80க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். நாமக்கல்லில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர் வழங்குவதற்கான பயனாளிகள் தகுதி தேர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். விண்ணப்பதாரர்கள் வாகனங்களை இயக்க தகுதியானவர்களா என்பதை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். நெல்லை இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 2 சேரன் மகாதேவி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கடந்த 2ஆம் தேதி காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகன் ஜெயராஜ் வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஏற்கனவே 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைதானோர் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. கும்மிடிப்பூண்டியில் உலோகங்களை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் கொதிகலன் வெடித்து வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த விபத்தில் 6 பேர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட பகுதி உயிரிழந்த நபர் தூக்கி வீசப்பட்ட பகுதி என்று தொழிற்சாலையின் பல பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டை அருகே காயம்பட்டி மற்றும் வெள்ளக்கோன்பட்டி பகுதிகளில் உள்ள தைல மரக்காட்டில் நேரிட்ட தீ விபத்தில் 15 ஏக்கருக்கும் மேலான மரங்கள் எரிந்து நாசமாகின. வேகமாக பரவி வரும் தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகிறார்கள். அடிக்கடி நிகழும் தீ விபத்துகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதால் ஏரிகளில் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 1288 ஏரிகளில் பெரும்பாலானவற்றில் வளர்ந்துள்ள கருவேல மரங்கள் காரணமாக ஏரி நீர் விரைவில் வறண்டு விடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான்,
தொழில் நிறுவனங்களின் சமூக பொறுப்புடைமை நிதியில் 250 ஏக்கர் ஏரிகளில் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள ஏரிகளிலும் அகற்றப்படும் என்றும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருக்கிழாப்பட்டியில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி கீழ்வேலூர் எம்எல்ஏ லதா தலைமையில் பல்வேறு அமைப்பினர் கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் கடையை மூடும் வரை நகரமாட்டோம் என்று கூறி டாஸ்மாக் வாசலிலேயே சமைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்களில் ஏசி வகுப்பில் வழங்கப்படும் போர்வை, படுக்கை விரிப்பு, தலையணை உள்ளிட்ட பொருட்கள் திருடப்படுவதால் ஏற்படும் இழப்பை தடுக்க ரயில்வே துறை புதிய திட்டத்தை பரிசீலித்து வருகிறது. அதிக திருட்டு நடைபெறும் கோட்டங்களில் பெர்த் எண் அச்சிடப்பட்ட போர்வை மற்றும் தலையணை உரைகள் வழங்கவும், முன்பதிவு பயணிகளிடம் டெபாசிட் பெற்று அவற்றை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 1,27,00,000 படுக்கை உபகரணங்கள் திருடப்பட்டதால் 104 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதிக திருட்டுகள் பதிவான கோட்டங்களில் பிகானேர் முதலிடத்திலும் ராஞ்சி 2ஆம் இடத்திலும் உள்ளன. காவிரி படுகையில் மணல் குவாரிகள் அமைக்க தமிழ்நாடு அரசு முயற்சிப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் குறித்து முதல்வர் விளக்கமளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலர் பி. ஆர். பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாகையில் பேட்டியளித்த அவர் சம்பா சாகுபடிக்காக ஏக்கருக்கு 20,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவில் மணல் குவாரிகள் திறக்கப்படுவதற்கு குஜராத் மாநிலத்தை சார்ந்த நிறுவனத்தை தமிழக அரசு அணுகியுள்ளதாக வெளிவந்திருக்கிற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே தமிழ்நாட்டிற்கு உள்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான மணலை தமிழக அரசு பொறுப்பேற்று உரிய நியாயமான விலையில் வழங்குவதற்கு முன்வர வேண்டும். இந்த தகவலின் உண்மைத்தன்மையை அறிய விரும்புகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். கரிசல் மண்ணின் பண்பாட்டை பிரதிபலிக்கும் பாரம்பரிய ராஜாராணி ஆட்டத்துடன் எழுத்தாளர் பூமனைக்கு கோவில்பட்டியில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. சாகித்ய அகாதமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமனை கடந்த 12ஆம் தேதி சென்னையில் காலமானார். கரிசல் இலக்கியத்தின் முக்கிய ஆளுமையான பூமனையின் உடல் கோவில்பட்டியில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு பல்வேறு இலக்கிய படைப்பாளிகள், திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். ஆறு மாதங்களில் ஆட்சி கவிழும் என்று திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமாரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் அதெல்லாம் வெறும் பகல் கனவுதான் என்றும் பகல் கனவுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். தாவேகாவுடனான காங்கிரஸ் கூட்டணி நீண்ட காலம் தொடரும் என்றும் தெரிவித்தார். பகல் கனவுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 6 மாசத்துல ஆட்சிக்கு அதெல்லாம் வெறும் பகல் கனவு, அவ்வளவுதான். கொல்லைப்புற வாசல் வழியாக வேற எந்த நிகழ்வும் நடந்துடக்கூடாது, ஒரு கவர்னர் ஆட்சியோ அல்லது ஒரு குடியரசு ஒரு ஆட்சியோ வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க இன்னைக்கு இணைந்து ஒரு மதசார்பற்ற அணிக்கு நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம். எங்களை பொறுத்தவரையில இந்த ஆதரவு ஒரு நீடித்த ஆதரவா தான் இருக்கு. அரசு கல்லூரி ஊழியர்கள் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வில் பங்கேற்க விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். கல்லூரி கல்வி இயக்ககம், கல்லூரி கல்வி இணை இயக்ககங்கள், அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். வரும் 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலம் ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்துள்ள முதல்வர் விஜய்தான் களவாணி என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறினார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என்ற முதல்வர் விஜயின் விமர்சனத்திற்கு பதிலளித்து பேசினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாணிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கிறார்களே.
தேர்தலுக்கு முன் கொள்கை கூட்டணி என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் கூறினார். தற்போது அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சுயலாபத்திற்காக அணி மாறி அமைச்சர் பதவி பெற்றுள்ளன என்று எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். கொள்கையும் இல்லை, கூட்டணியும் இல்லை என்று அவர் கூறினார். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்க கூட்டணி பலமாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்க இப்ப என்ன ஆச்சு? கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதுல எங்க போய் கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே. நலம் டிஎன் என்ற இணையதளத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்த நிலையில் அது குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் விளக்கமளித்துள்ளார். அந்த இணையதளம் வாயிலாக அரசு மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் நன்கொடை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். நலம் டிஎன் என்ற ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி, ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பெரும் கார்ப்பரேட் மட்டுமல்ல, ஒரு சாதாரண குடிமக்கள் கூட, ஒரு பொதுமக்கள் கூட தங்களால் இயன்ற அளவு, அது 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 500 ரூபாய் இருந்தாலும் சரி, இல்லை லட்சங்களாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக வெளிப்படைத்தன்மையாக பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக அவங்க டொனேட் பண்ண முடியும். இந்த இணையதளத்தில் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இதில் நம்ம மேப் பண்ணியிருக்கோம். அந்த பர்டிகுலர் மருத்துவமனைக்கு என்ன பண்ணணும், அங்கேயும் நீங்கள் அங்கே சுற்றுச்சுவர் வைக்கணுமா, இல்லை அங்கே ஒரு குடிநீர் நீங்கள் ஒரு ஆர்ஓ வசதி செஞ்சு கொடுக்குறீங்களா, இல்லை ஒரு கழிவறை நீங்கள் கட்டி கொடுக்க விரும்புகிறீங்களா, அனைத்தையும் ஒரு வெளிப்படையாக ஒரு பாதுகாப்பான முறையில் இந்த டொனேட் பண்ணக்கூடிய வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துக்கிறோம். அதனால் மக்கள் இதை பயன்படுத்தி எங்களை அனைவரும் ஜெனரஸா டொனேட் பண்ணணும்னு நான் முதலமைச்சர் அவர்கள் சார்பாக, சுகாதாரத்துறையின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 80 விழுக்காடு நிறைவடைந்து விட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் மின் பகிர்மானம் தனியார் மயமாக்கப்படாது என்றும் தெரிவித்தார். பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பெண்டிங் இருக்கிறதெல்லாம் திரும்பவும் நியமிக்கப்பட்டு வந்தோம். மாவட்டத்தில் ஒரு சில சப்கோர்ட் இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல பெண்டிங் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. 80% நடைபெற்று 80% நியமிக்கப்பட்டு முடிவடைஞ்சிருச்சு. ஒரு சில இடங்கள்ல அங்கங்க பெண்டிங் இருக்கு, ரிஜெக்ஷன் வந்திருக்கிறதெல்லாம் திரும்ப மாவட்ட ஆட்சியர் வேலிடேட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. தாவேக்கு நிர்வாகிகள் பெண்களை துரத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை தூங்குகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் குளித்தலை அருகே திருமணமான பெண்ணிடம் தாவேக்கு ஒன்றிய செயலர் ரமேஷ் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டுவது காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் இயக்கும் முதல்வர் விஜயின் நிர்வாகத்திறனை கேள்விக்குறியாக்குவதாகவும் விமர்சித்துள்ளார். தாவேக்கு நிர்வாகிகளின் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை அஞ்சுகிறதா எனவும் நயினா நாகேந்திரன் வினவியுள்ளார்.